இன்னும் சொல்லப்போனால் நாங்கள் தான் உண்மையாகவே ஓபிசிக்கும் இன்னும் பிற்பட்ட சமுதாயத்தினருக்கும் சம வாய்ப்புகள் வழங்கி இருக்கிறோம். அது மற்ற இடத்துல பேசுறவங்க யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஓபிசி இடஒதுக்கீடை பத்தி எல்லாம் ரொம்ப பேசினாருங்க. இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் 50% உயர்கல்விக்கு வர வேண்டிய ஓபிசி இடஒதுக்கீடை கொடுக்க முடியாதுன்னு இப்ப வரைக்கும் நிப்பாட்டி வச்சிருக்கிறது பாஜக. மத்திய அரசு பணிகள்ல 27% வர வேண்டிய மண்டல் கமிஷனுடைய அந்த பரிந்துரைகளை இப்ப வரைக்கும் நடைமுறைப்படுத்தாம உயர்கல்வி நிறுவனங்கள்ல வெறும் உயர் சாதியினரை மட்டுமே கொண்டு வந்து திணிச்சு பேக் வேக்கன்சின்னு சொல்லிட்டு இருக்கிற இடங்கள்லாம் நிரப்பப்படாம ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களை நிரப்பாம உயர் சாதியினரை மட்டும் கொண்டு வந்து நிரத்துறது பாஜக. இவங்க எதை வச்சு இங்க பேச முடியும்? திமுக அவங்க ஆட்சியில் முற்றிலுமாக தோற்றுவிட்டார்கள். முற்றிலுமாக மக்கள் நம்பிக்கையை இழந்து விட்டார்கள். கருணேஷ் சொன்னாரு, எல்லா திட்டங்களிலும் தோற்று விட்டீர்கள், உங்கள் ஆட்சி தோற்று விட்டது, உங்களுக்கு பயம் வந்து விட்டது. இந்தியாவினுடைய தொழில் முதலீட்டில் முதலிடம், இதை நாங்கள் சொல்லவில்லை, மோடி சர்க்கார் சொல்லுகிறது, நிதி ஆயோக் சொல்லுகிறது. இந்தியாவினுடைய தொழில் ஊக்குவிப்பில் அதிமுக ஆட்சியில் 14வது இடத்தில் இருந்தது, இப்போது 2வது இடம். முதலிடம் மகாராஷ்டிரா, 2வது இடம் தமிழ்நாடு. தனிநபர் வருமானத்தில் இந்தியாவே கீழே போய்கிட்டு இருக்கு, டவுன்ஃபால் ஆகிட்டு இருக்கு. ஆனால் இந்திய சராசரியை காட்டிலும் 3% உயர்வாக தனிநபர் வருமானத்தை உயர்த்தி காட்டி இருக்கிறோம் என்று நாங்கள் சொல்லவில்லை, மோடி சர்க்காரை ஆதரிக்கிற நிதி ஆயோக் சொல்லுகிறது. தனிநபர் வருமானம், வேலை வாய்ப்புல இன்னைக்கு இந்தியாவில் 2வது இடத்துல இருக்கும். அதை போலவே தொழில் முதலீடு 74% ரியலைசேஷன் ஆயிருக்குங்க. 4 நாளைக்கு முன்னாடி டைம்ஸ் ஆஃப் இந்தியால சென்டர் பேஜ் ஆர்டிகல் வந்துச்சு. அதை மறுக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். 74% ரியலைசேஷன் ஆயிருக்கு. ஊழல் மலிந்ததால் தான், தரமற்ற நிலக்கரி வாங்கியதால் தான் இது போன்ற விஷயங்கள் நடந்திருக்கிறது என்று தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. கருணேஷ் ஒரு புள்ளி விவரத்தெல்லாம் சொன்னாரு. அதுல முக்கியமா நிலக்கரியை பத்தி சொன்னாரு. 2014 ஆட்சி காலத்திலிருந்து இந்தியாவிற்கு 90% நிலக்கரியை சப்ளை செய்யறது அதானி. அதுக்கு அடுத்தது இந்தியாவில் எந்த மாநிலம் நிலக்கரி வாங்கணும்னாலும் மத்திய அரசினுடைய நிறுவனமான கோல் இந்தியாவில இருந்தால் வாங்க முடியும். வாங்கி அப்படியே தமிழ்நாடு வாங்கி இருக்குன்னா பெருச்சாலி தின்னது நீங்க, அங்கிருந்து கொண்டு வந்தது அதானி, இங்க வித்தது கோல் இந்தியா. நாங்க வாங்கணும் அப்படின்னு எங்களை சட்டம் மூலம் நிர்பந்தித்தது பாஜக. அந்த சட்டத்தை ஆதரிச்சது அதிமுக. எல்லா பிரச்சனைக்கும் அதிமுகவும் பாஜக தான் காரணம். இதை மறுக்க முடியாது. ஏன்னா இதெல்லாம் காணாமல் போன நிலக்கரிக்கு நான் முடிச்சேன் 2 லட்சம் டன் நான் முடிச்சேன். இல்ல 14 கப்பல்ல வந்த நிலக்கரி காணாம போச்சுன்னு அதானி இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணப்ப எஸ்பிஐ மறுத்தப்ப இல்ல எஸ்பிஐ கொடுக்கணும்னு சொல்லி பேசினது மோடி மத்திய அரசுல பிரதம மந்திரியா இருக்கிறப்ப. கருணேஷுக்கு நினைவுபடுத்துறேன், நீங்க ஒன்ன தொட்டீங்கன்னா அது பூதாகரமா உங்களுக்கு தான் நிக்குங்க. மண்மொழி மக்கள் என்ற முழக்கத்தோடு இவங்க களத்தை சந்திக்கிறார். இதை மீட்க போகிறார்கள் என்று 75 ஆண்டு காலமாக தூங்கி கொண்டிருந்தது அதிமுக. உங்க கையில தான் ஆட்சி இருந்தது. இந்த மண்ணை நீங்க விட்டுட்டீங்களா? நீங்க சொல்றல 75 ஆண்டு காலமாக நீங்க தூங்கி கொண்டிருந்தீங்களா? 75 ஆண்டு காலம் தூங்கி கொண்டிருந்தீர்களான்னு சொல்றல. காலம் காலமாக ஆரியம் தன்னுடைய பூனை வேலையை செய்து கொண்டே இருக்கும். அடிப்பதுதான் எங்கள் வேலை.